வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிற ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. கடக ராசி, கடக லக்னம், உங்களுக்கு எப்படி இருக்குது சனி பயிற்சி? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய எந்த தாக்கமும் பார்வையோ டைரக்ட் பார்வையோ நம்மளுக்கு இல்லை. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு ஜூன் 2026 அப்புறம்லாம் குரு பகவான் உள்ளே வந்துடும். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அடுத்து 1-1.5 வருஷத்துக்குலாம் சூப்பராக இருக்குது டைம், சரிங்களா? அதனால் டோட்டலாகவே இந்த சனி பயிற்சி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டைம் நல்லா தான் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பெஸ்ட்டாக எது இருக்குது அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது லேண்டு, வண்டிலாம் வாங்கணுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டைம். அதுக்கப்புறம் யாராவது லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டான டைம். நீங்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்கு அர்ஜென்ட்டில் லவ்வுக்கு பார்க்குறேன் அப்படின்னாலோ, இல்லை பிரேக்கப் ஆகிருக்கு திருப்பி சேரணுனாலும் சூப்பரான டைம். இந்த லவ்வை கல்யாணமாக மாற்றணுனாலும் ரொம்ப அற்புதமான டைம். கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் ரொம்ப டைம். ஏன்னா இது வந்து பாசக்கார ராசி, இது வந்து தாய் ராசி, பெண் ராசி, நீர் ராசி, ரொம்ப எமோஷ்னலானவங்க, ரொம்ப பாசமானவங்க. இவங்களுக்கு குழந்தைங்கள் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் மகப்பேருக்குலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டான டைம். அதுவும் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும்னா குருமார்கள்லாம் பிடிச்சிக்கோங்க. குருமார்கள் வழிபாடு பண்ண ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஜீவ சமாதிகள் தெரிஞ்சு அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்கன்னா வீட்லேயே ராகவேந்திரரோ, புட்டபர்த்தி சாய்பாபாவோ, கனகப்பட்டியாரோ நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்க மகான்களை வழிபட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேலையிலையும் ப்ரமோஷன், அடுத்தடுத்த வளர்ச்சி, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸும் நல்லபடியாக வளர்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன ஸ்டாக்னேஷன் இருக்கலாம் பிஸ்னஸில், ஆனால் ரொம்ப சின்னது. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திங்கன்னா தாராளமாக முன்னேற ஆரம்பிச்சிடுவீங்க. எதுலலாம் நீங்கள் உஷாராக இருக்கணும்னா, பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்க, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத ஆர்குமெண்ட் வரும் பணத்தில். அதனால் கிளியராக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு டைமில் அப்படியே ரொம்ப டல்லாக இருப்பீங்க. நீங்கள் இந்த பண விஷயத்துலேயே உங்கள் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் யாருக்கு கொடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசித்து கொடுத்தீங்கன்னா பணமும் தப்பிச்சுக்கும், உங்கள் மனசும் சாந்தமாக இருக்கும். இது இன்னொன்று, முயற்சி ஸ்தானத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இதுலேயே நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்ராடுக்கு பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் வந்து எப்படின்னா எடுக்கிற முயற்சியை வந்து பார்த்துடுங்க. இல்லை சார் எல்லாம் எல்லாருமே நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கும் ஸ்மூத்தாக தான் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அதனால் ஏதோ ஒரு இழுபறி இருக்கும், சரிங்களா?
அப்படி இழுபறி இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ வழிபாடுகள் சொல்கிறேன், அதை கொஞ்சம் பண்ண தப்பிச்சிட்டு வரலாம். இது ஒன்று. அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன விஷயங்கள்னால், நல்ல விஷயங்கள் நிறைய வரும் சரிங்களா, ஆனால் செலவோடு வரும். அதனால் காசு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்த நல்ல விஷயத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், அம்மன் பெண் தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இது எல்லாமே ஒரு லாஜிக்கல் பேஸு தாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கலாம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து பணம் செய்கிறதுக்கோ இது வந்து பாட்டுக்கள் ஸ்தோத்திரங்கள் ஒன்று பக்தியாக சொல்லலாம். இன்னொன்று இந்த வார்த்தைகள் வந்து நம்ம மைண்டை வந்து ரீவயரிங் பண்ணும். இதெல்லாம் வந்து சவுண்டு தெரப்பியில் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து மைண்டை ரீவயரிங் பண்ணும். இதெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச்சாகவே நடந்துகிட்ருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சக்ஸஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று, தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகங்கள் கொடுத்து வழிபடலாம். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை சார் அப்படின்னா அன்னதானம் கொடுங்க, நீர் அன்னதானம் கொடுங்க, கூல்ட்ரிங்க்ஸோ, அதாவது கார்போஹைட்ரேட்டட் இல்லாமல் ஜூஸாக லிக்விட் ஐட்டமாக நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்க ரொம்ப நல்லா சிறப்பாக லைஃப் உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது குடும்பத்தோடு வெளியூர் எதனா போயிட்டு வரோன்னா தாராளமாக வெளியூர் போயிட்டு வரலாம். யாருக்காவது இந்த குலதெய்வங்கள்லாம் ரொம்ப நாளாக நாங்கள் வழிபடாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இப்போ குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். நம்ம சொன்ன மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானங்கள் கொடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா. இப்போ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சுப நிகழ்ச்சியும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்னென்னா பணம் நிறைய தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இந்த பணத்தை தேடி போகிறீங்கன்னா பணம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகிறதுக்கோ இல்லை உடல் உழைப்பால் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்ணுங்கள். மூத்த தேவின்னு மூதேவின்னு சொல்லுவாங்க. அது மூதேவி இல்லை, மூத்த தேவி. ஜேஷ்டா தேவி கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து வழிபடுங்க. சனீஸ்வர பகவானை கும்பிடும்போது ஜேஷ்டா தேவியும் நீங்கள் சேர்த்து கும்பிடும்போது வழிபாடு பண்ணும்போது ரிசல்ட் வந்து அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல் ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமாக பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இது ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணணும். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளிலும் கரெக்டாக கும்பிட்டுட்டு வாங்க. நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது. உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே
நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.